அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் அர்ஷாத் அகமட் பேசுகிறேன். சிறுபிள்ளை வைத்தியர். சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க வேக்சின் சம்பந்தமாக. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு இயலுமான வகையில் பதில் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேணும். நாம் இந்த வேக்சின் சம்பந்தமாக கதைச்சி கொண்டிருக்கிறது, அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட். இந்த இம்யூனாலஜி சம்பந்தமாக நம்ம உண்மையாக தெளிவாக அறியணும்னு சொன்னால் அதனோட சம்பந்தப்பட்ட மைக்ரோபயாலஜி, வைரலஜி மற்றும் நம்முடைய இம்யூன் சிஸ்டம், அதே போல் பத்தாலஜி, இப்படியான 4 சப்ஜெக்டுகளையும் ஓரளவு அறிவு இருக்கணும். இது சம்பந்தமான படிப்புக்கு மட்டும், அதாவது இது சம்பந்தமான அடிப்படைகளை அறிகின்ற படிப்புக்கு மட்டும் மருத்துவ பீடத்தில் குறைந்தது 3 ஆண்டுகளாவது எடுக்கிறது. அதுவும் இல்லாமல் இதில் விசேடமாக நீங்கள் இம்யூனாலஜியில் படிக்க வேணும், அல்லது மைக்ரோபயாலஜி படிக்க வேணும், அல்லது அது சார்ந்த விசேட துறைகளில் படிக்க வேணுமென்றால் இன்னும் ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் தேவைப்படக்கூடிய சப்ஜெக்டு தான் நம்ம எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ், யாருக்கெல்லாம் தெளிவு வேணுமோ அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், தெளிவை காட்டணும். ஆனால் தெளிவு வேணுமென்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு இதில் தெளிவு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட நேரத்தை மெனக்கடுத்தி தெளிவு கொடுக்கணுமென்ற நோக்கத்தோடு இருக்கிறோம். ஆக இதில் விதண்டாவாதம் புரிகிறதுக்கு, ஒரு கதையில் ஒரு துண்டை பிடிச்சிக்கிட்டு இப்படித்தானே இவர் சொன்னாருங்கிறதுக்கு, அல்லது தேவையில்லாமல் பிரச்சனைப்படுத்துறதுக்கு யாராவது இருந்தால் அல்லாவுக்காக அதுகளை விட்டுடுங்க. விளக்கம் வேணுமென்று சொன்னால் அது சம்பந்தமான தெளிவுகளை இதில் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் அலி அவங்களோட காலத்தில் சில சஹாபாக்கள் நாங்கள் சகாத் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அபூபக்கர் அலியோட சண்டை பிடிச்சாங்க. ஒரு பெரிய யுத்தமும் நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சும்மா சண்டை பிடிக்கல, குர்ஆன் வசனம் கொண்ட ஆதாரம் காட்டி தான் சண்டை பிடிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்மளோட கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் இது சம்பந்தமாக மேலதிகமாக சொல்லுவாங்க, நபியே நீங்கள் அவர்களிடமிருந்து சகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அவர்கள் அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க, நபி இல்லை சகாத் கொடுக்க தேவையில்லை என்றால் அல்லாஹ் நபிகிட்ட தான் சகாத்தை எடுக்க சொல்கிறான். அப்போ நீங்கள் இப்படி தானே இந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் அறிவு அல்லது அது பற்றிய தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் விதண்டாவாதம் புரிய வேணும் என்று சொன்னால் எதுலேயும் விதண்டாவாதம் புரியலும். அதே மாதிரி அப்படி விதண்டாவாதம் புரிஞ்சால் அதே விதண்டாவாதம் புரிஞ்சு பதில் சொல்லையும் எங்களுக்கு தெரியும். ஆனால் பொறுமையாக இருக்கிறாங்க, எல்லாரும் நல்ல தெளிவை தர வேணும் என்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. யாராவது குழப்ப வேணும் என்று இருந்தால் மாஷா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாரம் சாட்டிக்கிறோம். ப்ரிவென்ஷன்ண்டா என்ன, நோய் தடுப்புண்டா என்ன, வேக்சினில் நோய் தடுப்புங்கிறது என்ன, அதில் வரலாறு என்ன, இதில் இந்த வேக்சினில் எப்படியான இன்க்ரீடியன்ஸ் என்ன மூலப்பொருட்களை நம்ம பாவிக்கும், அடுத்தது இது எப்படி நோயை தடுக்குது, அடுத்தது இன்னும் ஒரு அதோட சார்ந்த கேள்வி ஒன்று தான் 100% வேக்சின்கள் நோயை தடுக்குமாண்டு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ப்ரிவென்ஷனுங்கிறது அதாவது நோய் வராமல் தடுக்கிறது. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உண்மையிலே நாங்கள் இப்போ இந்த மெடிசின் வரலாறுல எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது சம்பந்தமாக டாக்டர் கமால் நசார் அவங்களும் ஒரு விளக்கத்தை தந்திருந்தாங்க. வேக்சின் எப்படி உருவாயிச்சு, உஸ்மானிய கிலாஃபத்தில் முஸ்லீம்கள்கிட்ட இருந்த அந்த நல்ல ப்ராக்டிஸ் உண்டு, அது ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவி அதன் பிறகு அவர்கள் அந்த அம்மப்பால் கட்டுற முறையில் முதலாவது வேக்சினை உருவாக்கினேங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சது. இதில் உண்மையிலே மெடிசினில் முதலாவது ப்ரிவென்ஷன் என்று தொடங்குறது இந்த கை கழுவுறது தான். நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அதில் தான் உண்மையிலேயே முதலாவது ப்ரிவென்ஷன் தொடங்குது. அதாவது பெரும் நோய்களிலிருந்து காப்பதற்கு ஒரே ஒரு சிறந்த நோய் கை கழுவுறது. நம்மளோட மார்க்கமும் அதைத்தான் நமக்கு சொல்லுது, உது செய்கிறது, கைகளை கழுவிக்கொள்வது. இதுதான் முதல்ல இந்த ப்ரிவென்ஷன் சம்பந்தமாக தொடங்கின வரலாறு. அதாவது நோய் சம்பந்தமாக நோய் ஏற்படுத்தக்கூடிய காவிகளை நம்மளுக்கு உடம்புக்கு கடத்தாமல் தடுக்கிறது. இப்படித்தான் இந்த வேக்சின் ப்ரிவென்ஷன் ஆரம்பமாகுது. வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆரம்பமாகி இப்படி ஒவ்வொரு நோயாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணலுமா, தடுக்கலுமாங்கிற ஆராய்ச்சிகள் நடந்து இப்படி மெதுவாக அதாவது டெட்லி டிசீஸ் என்று சொல்லுவாங்க, உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் செஞ்சு அதுக்கு வேக்சின்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இதுதான் இந்த சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வேக்சின்களில் வரலாறு. அடுத்தது
அது நோய்களை தடுக்குமா என்று சொன்னால் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று நோய்களை தடுக்கும், அடுத்தது சில நேரம் நோய்களை தடுக்காட்டியும் அந்த நோய்களால் வர தாக்கங்களை தடுக்கும். இப்போ உதாரணமாக நம்ம இந்த டிபிங்கிற வருத்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இப்போ பிறந்த உடனே ஊசி போடுறோம். உண்மையிலேயே அது டிபி வராமல் தடுக்க மாட்டான். ஆனால் டிபியால் வர உயிராபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதில் விளைவுகள், அதில் பாரிய தாக்கங்களை தடுக்கிறதா இருக்கும். அதாவது டிபி ஒரு ஆளுக்கு வந்து அது மூளைக்கு பரவாமல், டிபி வந்தால் அது வயிற்றுக்கு மற்ற உடல் அங்கங்களுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஆனால் டிபி வரது தடுக்க மாட்டாது. வேக்சின் போட்டிருக்காருங்கிறதுக்காக டிபி வர்றது தடுக்கப்படாது. ஆனால் சில விஷயங்கள், சில வேக்சின்கள் இருக்கி அது தடுக்கும். உதாரணமாக போலியோ வேக்சின். இந்த போலியோ வேக்சினை போட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இது போலியோ வரத்தை மிக பெரும்பாலும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 100% தடுக்குமான்னு சொன்னால் மருத்துவத்தில் அல்லது இந்த உலகத்திலேயே மனுஷன் செய்கிற விஷயங்களில் எதுவுமே 100% இல்லை. 100% என்பது நான் நினைக்கிறேன் அது அல்லாஹு தாலாவில் மட்டும்தான் முடியுமான ஒரு விஷயம். மனிதன் குறைபாடுள்ளவன், அதே போன்று இதிலேயும் குறைபாடு இருக்கும். ஆகவே ஒவ்வொரு வேக்சினுக்கும் அதை படிக்க கொள்ளல உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். 100%, 90%, 85% அப்படின்னு அந்த வேக்சின்லேயே சொல்லுவாங்க. இது நோய்களை தடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கின்ற. ஆகவே 100% என்பது ஒரு காலமும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் 100, 90, 95% எல்லா வகையான வேக்சின்களும் நோயை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 5%, 10% சில வேக்சின்கள் நோயை தடுக்காது. அதே போல சிலருக்கு சில வேக்சின்கள் நோயை தடுக்கும், அதே வேக்சின் இன்னொரு ஆளுக்கு நோயை தடுக்காமல் விடும். அதற்கு பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றன. நம்மளோட ஒவ்வொரு ஆளில் ஜெனட்டிக்கும் நம்ம ஒவ்வொரு ஆள் இம்யூன் சிஸ்டமும் டிஃப்ரெண்ட். நம்ம பொதுவாக படுத்தினாலும் ஆனால் இண்டிவிஜுவலாக பார்க்கக்கூடாது, அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கி. அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிற நேரம் அப்படியான நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனால் அது மிக குறைந்த சாத்தியம். ஆகவே 100% என்பது இல்லைங்கிறத உறுதியாக நாங்கள் இருக்கோம். அடுத்த விஷயம் அதை கேட்டிருந்தாங்க, அந்த வேக்சின்ல என்ன இருக்கின்று. இந்த வேக்சினில் என்ன இருக்குன்னு சொன்னால் 2 வகையான வேக்சின் இருக்குது. ஒன்று கில்டு வேக்சின் என்று சொல்லுவாங்க, அடுத்தது லைவ் வேக்சின் என்று. அதாவது அந்த கிருமியை, நோய் தார கிருமியை அப்படியோ உடம்புக்குள்ளே அனுப்புறது, உயிரோட அனுப்புறது. ஆனால் அதை வந்து லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின் என்று சொல்லுவாங்க. அதில் முதலாவது வந்து லைவ் அட்டென்யூட்டட் என்று சொன்னால் அந்த வேக்சினில் இருக்கிற கிருமி உயிரோடு இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாகக்கூடிய நிலையில் அடித்து துவைச்சி போட்ட கிருமி மாதிரி இருக்கும். முட்டாக இப்போ வேக்சின் வந்து இப்போ அந்த கிருமி உடம்புக்கு போய் கிருமியால் நோய் தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு முழு கிருமியும் காரணம் இல்லை. அதில் ஆன்டிஜன் என்ற ஒரு சாமான் இருக்கும். ஒவ்வொரு கிருமியிலையும் ஒவ்வொரு வகையான ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜன் தான் நம்மளோட உடம்புக்கு போய் நமக்கு ஆன்டிபாடியை, அதாவது நோய் எதிர்ப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அல்லது நோயை தாரதோ காரணமாக இருக்கும். அந்த ஆன்டிஜனை ப்ரிசர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த கிருமியை பார்ஷலி கில்டு, அதாவது ஒரு குற்றுயிர் நிலையில் உடம்புக்கு அனுப்புவோம். இது லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின். அடுத்தது சில வகையான நோய் தாக்கங்கள் இருக்கு, அதுக்கு கிருமியே தேவையில்லை, டாக்ஸோயிட்ஸ். அதாவது அந்த கிருமி உற்பத்தி செய்கின்ற சில பதார்த்தங்கள், சில மூலப்பொருட்கள் உடம்புக்குள்ளே போய் தாக்கத்தை ஏற்படுத்துறது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு டயரியா வாரது, அதுபோல் இந்த ஏற்பு வலி வாரது, இதுக்கெல்லாம் கிருமியே போகணும் இல்லை, அந்த கிருமியால் உற்பத்தியாகிற பதார்த்தங்கள் உடம்புக்குள்ளே போனாலே போகும். அப்போ அப்படியான சில நிலைமைகளில் நம்ம கிருமி அனுப்ப தேவையில்லை, அந்த பதார்த்தங்கள் அனுப்பினாலும் போதும். அப்போ அதுக்கு அங்கே உயிருள்ள கிருமி இல்லை. அப்போ அது கில்டு வேக்சின் அல்லது டாக்ஸோயிட்னு சொல்லுவோம். இதுதான் வெரி பேசிக் 2 வகை அடிப்படையான வேக்சின்கள் சம்பந்தமானது. ஸோ ஆனால் இந்த கிருமியை சும்மா அனுப்ப இயலாது, ஏன்னு சொன்னால் அது செத்து போயிடும். அதுபோல் அந்த ஆன்டிஜன் ப்ராப்பர்ட்டி, அதாவது நோயை உண்டாக்கக்கூடிய தாக்கத்தையும் நம்ம அந்த கிருமியில் வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டி சில பொருட்களை நம்ம அதற்கு சேர்க்கணும். உதாரணமாக அலுமினியம் சேர்ப்பாங்க, ஈயம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேஃபாக டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சேர்க்காங்க. அதே போல் நம்மளோட உடம்புல அந்த கிருமி போய் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும். அதுக்குரிய பதார்த்தங்கள் சிலவும் அதில் சேர்க்கப்படும். இப்படியான சேர்க்கப்படுற பதார்த்தங்கள் மிக நீண்ட காலமாக பரிசோதிக்கப்பட்டு கிருமிகள் அதுபோல் மற்ற விலங்குகளில் இப்படியெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அப்ரூவ் ஆகும். இதில் ஒரு விஷயம் கதைக்க வேணும், நம்ம நிறைய பேர் முஸ்லீமாக்கள் இருக்கிறதால
சில பதார்த்தங்கள் அற்றைய மிருகங்கள்லேருந்து எடுக்கப்படுது. அதில் ஹலாலா ஹராமாங்கிற மார்க்க விஷய சம்பந்தமான சர்ச்சைகளும் போய்கொண்டிருக்கு. ஆனால் நன்மையில் நோர்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இது சம்பந்தமான தீவிர ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு சில வகையான வேக்சின்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. இப்போ மலேசியாவில், மற்றது தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா நாடுகளில் இவங்களில் இப்போ இருக்கிற இஸ்லாமிய குழுக்கள் இந்த வேக்சினுக்கு ஹலால் இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணுங்கிறதுல முனைப்பாக செய்து கொண்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது வேறொரு தலைப்பு பேச வேண்டியது. அடுத்தது ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, இது எப்படி நோய்களை தடுக்குதுண்டு. இப்போ நம்மளோட உடம்புக்குள்ள கிருமி எப்படி போய் நோயை தடுக்குதோ அதே மாதிரி, இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் மீசல்ஸ் அல்லது நம்ம சொன்ன அம்மை நோய். இப்போ அம்மை நோய் வந்தால் ஒருவருக்கு நமக்கு தெரியும், அவருக்கு திரும்பி அம்மை நோய் வாழ்க்கையில் வராது, அல்லது வந்தாலும் அதில் பெரிய இஃபெக்ட் ஒன்று இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் அதுக்கு இம்யூன் ஆகிட்டார், அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு வேக்சினுக்கும் ஒவ்வொரு வேக்சினால் வர நோய்க்குமான இதை கிருமி அனுப்பக்கொள்ளால உடம்பு அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்கனவே தயாரித்து வைக்கிறதால அவருக்கு திரும்பி அந்த நோய் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகுது. இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை. இதில் ஒரு விஷயத்தை விளங்கணும். இப்போ வேக்சினில் ஒரு பொருளாதாரம் எல்லாம் காசுன்னு கதைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் லேடி ரிச்சி ஹாஸ்பிட்டல், ராகம் ஹாஸ்பிட்டல், பேராதீன் ஹாஸ்பிட்டல், இது மூணும் ஒரு வேக்சின் ட்ரையலுக்கு போயிருந்தாங்க. அதாவது டெங்கு வேக்சின். நம்மளுக்கு தெரியும், டெங்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு 5-6 குழந்தைகள் இறந்துகிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே சில கம்பெனிகள் இதுக்காக வேக்சின் செய்ய வேண்டும் என்று வேக்சினை செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க பில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழிச்சாங்க. கடைசியில் அந்த வேக்சின் சக்ஸஸ் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் வேக்சின் காசுக்கு தானேண்டா இப்படி செலவழிச்சு போட்டு பேசாமல் கூட தேவையில்லை, இதுதான் வேக்சின் அடிங்கன்னு போயிடலாம். அவங்களோட எல்லாம் சக்ஸஸ். முதல்ல அந்த 4 வகையான படிமுறை இருக்கு, அந்த டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அனிமல்கள் எல்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஆன வேக்சின் உண்டு. மனிதர்களில் போட்டு பார்த்த நேரம் அது உண்மையிலேயே நோயை தடுக்கிற மாதிரி விளங்கலை. இன்னும் அந்த ரிசர்ச் முடியலை. பட் ஆனால் ப்ரிலிமினரி டேட்டா, அதாவது ஆரம்பகால டேட்டாக்களை வச்சு தான் நான் பேசுகிறேன், அது பெரிய சக்ஸஸ் உண்டு இல்லை. அப்போ அந்த வேக்சின் இனி கொடுக்கல. அது உலகத்தில் அந்த வேக்சினை யாருமே இனி அப்ரூவ் பண்ண போகிறாள். அப்போ இனி திரும்பி இன்னும் ரிசர்ச் செஞ்சு அது திரும்பி மனுஷனில் டெஸ்ட் பண்ணி, ஆகவே ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறங்கிறது குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது போகிற விஷயம். ஆகவே இதுதான் இந்த வேக்சின் சம்பந்தமான அடிப்படை. ஆகவே 4 விஷயங்களையும் சம்மரைஸ் பண்ணணும்னு சொன்னால் அதில் வரலாறு அந்த அம்மை கட்டிலிருந்து தொடங்கி வந்திருக்குது. 2 வகையான வேக்சின்கள் இருக்குது. ஒன்று உயிருள்ள வேக்சின்கள், அடுத்தது செத்த அல்லது அது டாக்ஸாய்ட் சம்பந்தமான வேக்சின்கள். அடுத்தது வேக்சின் கொடுத்தா 100% நோயை தடுக்குமான்னு சொன்னால் 100%ங்கிறது இல்லை, அது மனுஷனாலேயே முடியாத ஒரு விஷயம். எதுலேயுமே 100% இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம்னா, காரில் நம்மளோட ஸ்டேரிங்கில் ஏர் பேக் இருக்குது. அப்போ 100% ஏர் பேக் விரிஞ்சி மரணத்தை தடுக்குமாண்டா இல்லை. அதுக்காக நம்ம கார் இல்லையேன்னு சொல்லி போட்டு காரில் ஏர் பேக் எடுக்க போகிறல, அந்த ஏர் பேக் இருக்கத்தான் போகுது. ஏன்னா அது பெரும்பாலான சந்தர்ப்பங்களை தடுக்கக்கூடிய சாத்தியக்கூறி இருக்கு உயிராபத்தை. ஆனால் அதே மாதிரி இந்த வேக்சின்கள் 90-95% தடுக்குங்கிறதையும் நம்ம விளங்கிக்கணும். மாஷா அல்லாஹ்.